டாக்டர்மா அரமண மகன் விஷம் குடிச்சிட்டாரு. இப்பதான் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, அரமணை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தம்பி பூச்சி மருந்து குடிச்சிருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க. நீ வெளியில போயா. அம்மா அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ற புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நான் நடுவுல மாட்டிட்டு போய்க்கிறேன்னு என்னைக்குதான் இவனை இன்னொருத்தி கையில ஒப்படைக்க. பிலோ பாத்து கிணிட்டு கொண்டு வா. டாக்டர், தேசில பெரியசாமி சாணி ஆடுறதுக்கு எடுத்து போயிட்டாங்க. டியூப தண்ணி தொட்டி போட்டாச்சுங்க. அவசரத்துக்கு வாயிலேயே உறிஞ்சி எடுத்துருங்க. ஸ்டூபிட் பீப்பிள். மாரியாத்தா, என் மவனை காப்பாத்து தாயி. உங்களுக்கு அறிவுதான் இல்ல நினைச்சேன். வாழணுங்கிற ஆசையமா இல்லாம போச்சு. அப்பா ஒண்ணுதான் உலகமா உங்களுக்கு? அவர் அடிச்சா உடனே அந்த உலகம் இருண்டுடுமா? உங்க வயசுக்கும் பிஹேவியர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொந்தம் பந்தம் அப்பா அம்மாவோட வாழ்ற நீங்களே இந்த முடிவுக்கு வந்தா என்ன மாதிரி அனாதைங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒருத்தி வந்தாதான் புத்தி வரும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? மீண்டும் எலி மருந்து சாப்பிட்டா இதே மாதிரி வைத்தியம் கிடைக்குமா? யோ, நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேங்க. உங்களை கட்டிக்கிட்டா உருப்புறானுங்க. பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வத்ய பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரீத்தித. நீங்க அப்பா அம்மா இல்லாதான் நான் அப்பா அம்மா இருந்தும் அனாதை. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. உங்க அழகும் அறிவும் என்ன ஒரு புது மனுஷன் ஆக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது அது ஏங்க நழுவ விடுறீங்க? நாங்க வெக்கமா இருக்கா? அப்ப மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே கன்னியாஸ்திரி ஆகி கடவுளுக்கு சேவை செய்ய முடிவு பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஆடை என்னங்க நீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு சேவை செய்யறதை விட உங்க கண்ணு முன்னால அடி உத வாங்கி கஷ்டப்படுற எனக்கு உங்க வாழ்க்கையை தந்து உதவ கூடாதா? நல்ல புருஷன் கிடைச்சு நீ நல்லா இருக்கணும். பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வத்ய பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரேமம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட், ப்ளீஸ். प्रीतं 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 कुमं कुंकुम कुंकुमं तन्तों तन्तुना मम जीवनं मम जीवनं मांगल्यं मांगल्यं तन्तों मंगला मम जीवितं मम जीवितं मम जीवितं. ओम शांति 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 शांति. நான் பாவம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். என்ன பாவம் பண்ண? என்ன முத்துவேல லவ் பண்ணிட்டியா? பைபிள்ல எது பாவம்னு சொல்லி இருக்கோ அதுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கதான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். காதலிக்கிறது பாவம்னு பைபிள்ல மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வேற எந்த வேதத்திலையும் சொல்லல. அதனால உனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்ல. கேரி ஆன். கன்னியாஸ்திரியாகி ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய பொண்ணு ஃபாதர். காதலிக்கிறது பாவம் இல்லையா? எனக்கு தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லன்னு ஆண்டவர் உன்னை கேட்டாரா என்ன? இது பாருமா, இப்ப நீ ஆண்டவனுக்கு தொண்டு செய்யறதை விட முத்து வேலை கல்யாணம் மேலையும் சொல்லணும்னா டேய் எடுங்கடா அந்த வாத்தியத்தை. ஆதாமும் ஏவாளும் தான் அன்னைக்கு மட்டும் சேரலன்னா நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ இப்போது நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ இப்போது என்னடி பொண்ணு அதை என்னடி முன்னே என்னடி பொண்ணு அதை என்னடி முன்னே. கத்தரை நம்பி விடு கத்தரை நம்பி விடு பூசை சொல்லுகிறேன் கத்தரை நம்பிவிடு.
ஏன் டாக்டர், நானும் 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப டல்லா இருக்கீங்களே. யாரையாவது லவ் கிவ் பண்றீங்களா? மைண்ட் யுவர் பிசினஸ். அடுத்த பேஷண்ட் பண்ணையார் பிள்ளை. பாடுறதுக்கு எங்க வந்தாரு? கூப்பிடுறேன், அவரையே கேளுங்க. ஏய், நீ வெளியே போயிரு. நான் கூப்பிடும் போது அவர் உள்ள அனுப்பு. நீ இவனை உன் கணவனாக ஏற்றுக்கொள்கிறியா மேன்? நோ. எஸ், நான் இவரை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க, எங்க படுக்கணும்? எதுக்கு? கால் தோல்வி, காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தாட ஆபரேஷன் பண்ணா 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே, நீங்க படுக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஏங்க பண்ண கூடாது? இல்ல, நமக்கு 10 வேண்டாங்க. அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. கம்மு புள்ள இருக்குதே, கரையிலா? மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு, மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு. அங்கங்க கிள்ளிக்கட்டு, பூட்டி வச்ச வீட்டுக்குள் ஜல்லிக்கட்டு. அங்கங்க கிள்ளிக்கட்டு, பூட்டி வச்ச வீட்டுக்குள் ஜல்லிக்கட்டு. நான் தொட்டு நீ தொட்டு காப்பாட போட்டு மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு.